இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு கப் ரவையை வச்சு ரொம்ப சுவையாக ரொம்ப சாஃப்டாக எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் அல்லது சட்டுன்னு டிஃபன் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா அரைக்கணும்னு இல்லை, கரைக்கணும்னு அவசியம் இல்லை. டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பரான ஒரு டிஃபனும் அதே நேரத்தில் அதுக்கு பொருத்தமான ஒரு சட்னியும் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம். ஒரு கப்பு ரவை எடுத்து வச்சுருக்கேன். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கலாம். தக்காளி, பூண்டு, பொட்டுக்கடலை, சட்னிக்கு தக்காளி, பூண்டு, பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு தக்காளி நம்ம ரவையோட கலக்கிறதுக்கு. சின்ன கப்பில் ஒரு கப்பு முட்டைக்கோசு, ஒரு கப்பு கேரட்டு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு உருளைக்கிழங்கு, பெரிய சைஸு உருளைக்கிழங்கு, மல்லி இலை, கருவேப்பிலை இலை, பொட்டுக்கடலை. சட்னிக்கு வந்து பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம், நீங்கள் வேர்க்கடலையும் வறுத்து சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம், எப்படி வேணாலும் நம்ம அதை சேர்த்துக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். சட்டுன்னு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரு கப்பு ரவை எடுத்துருக்கோம். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு, நல்லா ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து அதையும் கட் பண்ணி நல்லா மேல் தோலாம் சீவிட்டு கழுவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கட் பண்ணி சேர்த்து தண்ணியெல்லாம் எதுவும் விடாமல் ஃபஸ்ட்டு ஒரு 3 சுற்று விட்டுட்டு வந்துடலாம். இப்போ தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா மையாக அரைச்சிக்கணும், நல்லா நைஸாக இருக்கணும். அந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்ததை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு மிளகாய் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம், கேரட்டு அரை கப்பு, ஒரு பெரிய கேரட்டு துருவி சேர்த்துருக்கேன். முட்டைக்கோசும் அதே மாதிரி அரை கப்பு, தக்காளி ஒரு சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை இலை, மல்லி இலை. இப்போ சோடாப்பு, அதாவது மாவுக்கு போடுற சோடா உப்பு சேர்த்துக்கலாம். அது ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம இதில் தயிர்லாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, அதனால் சோடாப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும்னா நீங்கள் பச்சை மிளகா இன்னும் சேர்த்து கூட போட்டுக்கலாம், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ ஸ்டவ்வில் ஒரு ஃபேன் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சட்னிக்கு ரெடி பண்ணிடலாம். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நான் 2 தான் சேர்த்துருக்கேன், அதனால் மிளகாய் வற்றல் 2 சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் வேணுன்னா பச்சை மிளகாய் 4-5 கூட சேர்த்துக்கலாம், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. பூண்டு ஒரு 4 பல் சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வந்துருச்சு. இது ஆறட்டுன்னு இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. அதாவது சட்னின்னு சொல்கிறத விட தக்காளி பச்சடின்னு சொல்லலாம், அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு ஒரு டீஸ்பூன், வேர்க்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன், பொட்டுக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் எல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்பவும் நைஸாக அரைக்காமல், ரொம்பவும் கொரகொரப்பாக அரைக்காமல் மீடியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இது தாளிக்காமையும் சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக நல்லா காரசாரமாக நல்லாயிருக்கும். இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 2 ஸ்பூனுக்கு தண்ணி விட்டு கலந்து ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு நான் தாளிப்பும் கொடுத்துட்றேன், அப்போ இன்னும் நல்லா சுவையாக இருக்கும். சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷுக்கும் இந்த ரவையோட இதுக்கும்.
இந்த சட்னிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் செய்ய சொல்லி கேட்பாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு ஆப்பச்சட்டி நான் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நம்ம கலந்து வச்ச மாவில் ஒரு 1.5 கரண்டி எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். ஒரு கரண்டி பெருசாக இருந்தால் அதுலேயும் ஒரு கரண்டி சேர்த்துக்குங்க. நான் 1.5 கரண்டி மாவு சேர்த்துருக்கேன். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 4 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து நல்லா மேலே எலும்பி வந்திருக்கு புசு புசுன்னு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா மெதுன்னு இருக்குது, புஷ்ஷுன்னு உப்பி வந்திருக்கு. இப்போ மூடி போட்டு மறுபடியும் ஒரு 4 நிமிஷம் வேக விட்டுறலாம். 2 பக்கமும் நல்லா வெந்து வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம். சூப்பராக நல்லாவும் வாசனையாக இருக்குது. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. எல்லாருமே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சத்தானதும் கூட. இதில் கேரட்டு, மல்லி இலை, முட்டைக்கோசு எல்லாமே சேர்த்துருக்கோம். குழந்தைங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததை இன்னொன்றும் நம்ம ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டு 1.5 கரண்டி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 4 நிமிஷம் நல்லா வேக வச்சு திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு ஒரு 3 நிமிஷம் மறுபடியும் 4 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். இதுவும் நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம இதையும் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா புஷ்ஷுன்னு வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எல்லா மாவையும் நம்ம இதே மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். பாருங்கள், நான் பிச்சு காமிக்கிறேன். ரொம்ப சாஃப்டாக உள்ளே நல்லா மெதுன்னு சூப்பராக இருக்கும். கேரட்லாம் சேர்த்துருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா சத்தானதும் கூட. இந்த சட்னியில் தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சட்டுன்னு ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிடும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.